ஹே ஹாய்டா! இன்னைக்கு நம்ம என்னங்களே அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம இப்ப டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஏய் ஜிமன், நான் ஓங்கி அடிச்சா 1 1/2 டன் வெயிட். தெரியுமா உனக்கு? ஓ! அப்படியா? அப்பனா அந்த அடிய உன் பின்னாடி நிக்கிற அந்த கூட்டத்துக்கு குடு. நீ ஃபைட்ட முடிச்சுட்டு வா. நான் உனக்கு தெம்பா ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். அவன் அப்படியே சொல்லிட்டு போக, எந்த கூட்டத்தோட இந்த லூசு ஃபைட் பண்ண சொல்லுது அப்படின்னு நீங்க திரும்பி பார்க்க ஒரு குரங்கு கூட்டமே நிக்குது. அடிப்பட்ட குரங்கு அதோட கேங்கை கூட்டிட்டு வந்து டெரரா முழிக்க, ஐயோ சிமன் என்னை விட்டுட்டு போகாத, வாடா காப்பாத்துடா. ஏன் நீதான் பெரிய ஆளாச்சே, அடிச்சா 5 டன் வெயிட் வேற, நீயே அடி ஓயன். நான்லாம் அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. அவன் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போக, டேய் தெரியாம சொல்லிட்டேன்டா, ப்ளீஸ்டா, டேய் வாடா, என்னால் முடியல, பயமா இருக்குடா. முடியாது, வரணும்னா நான் சொன்னதுக்கு ஓகே சொல்லு. என்னது, என்ன சொன்ன புரியல எனக்கு. அதான்டி மார்னிங் மேட்டர். நேரம் பார்த்து பழி வாங்குறான். ஐயோ, நீங்கள் அந்த குரங்கை பார்த்துட்டு அம்மாடியோ எதுக்குண்ணா பல்லுலாம் எப்படி இருக்கு, ஐயோ. அந்த நேரம் ஒரு குட்டி குரங்கு வந்து உங்கள் காலை சுரண்டுது. நீங்கள் பயந்து போயிட்டு, டே ஜிமன், சரிடா சரிடா ஓகேடா, என்னை வந்து கூட்டிகிட்டு போடா. ம், எதுக்கு ஓகே மிஸ்ஸஸ் ஜிமன்? அதுக்கு தான். எதுக்கு தான்? ம், மாற்று பண்ண தாண்டா. ம், குட் மிஸ்ஸஸ். பட் அதை அப்போவே சொல்லியிருந்தா ஓகே. ஆனால் இப்போது லஞ்சம் ஜாஸ்தி. ஐயோ, என்ன தருணம், சீக்கிரம் சொல்லி தொலை, மேலே பாஞ்சிட போகுதுடா. டே ஜிம்முன்னு சொல்கிறான். நீங்கள் அதை கேட்டுட்டு, ஐயே என்னால் முடியாதுப்பா. ஆ, அப்போது என்னாலே முடியாது பொடி. நீங்கள் அந்த குரங்கை பார்த்துட்டு, ப்ளீஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி, இந்த கல்லால் வேணா நீ நடிச்சுக்கிறியா அப்படின்னு நீங்கள் ஒரு கல்லை எடுத்து அந்த குரங்கு கூட்டத்துக்கிட்ட இப்படி கொண்டு போக, அது நீங்கள் திரும்பவும் அதை அடிக்க தான் வரீங்கன்னு சொல்லிட்டு அது உங்களை துரத்துது. நீங்கள் ஓடுறீங்க, அங்கேருந்து ஓடி வந்து ஜிமின் மேலே பேக்கில் ஏறிக்கிட்டு, நீ சொன்னதை செய்கிறேன்டா, டே காப்பாத்துறா, எனக்கு பயமாக இருக்குடா, பின்னாடி வருதுடா அப்படின்னு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. நம்ப முடியாதே உன்னை. ஐயோ ப்ராமிஸாக பண்ணுறேன்டா, போதுமா? ஆஹா போதாது, நீ இங்கேயே இப்போவே லிப்பில் கிஸ் கொடு, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரங்க பார்த்துட்டு கண்ணடிக்க, அதுவும் அவனை பார்த்துட்டு சல்யூட் அடிக்குது. ஜிம்மின் அடிக்கடி தனியாக வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவான். ஸோ எல்லா அனிமல்ஸுமே அவனுக்கு கற்றுப்படி. ஜிம்மின், நான் உள்ளே போயிட்டு தரேனே. ம், நீ இப்போவே கொடு, மற்றதெல்லாம் உள்ளே போய் பார்த்துக்கலாம். நீ எல்லாம் கொரோனா வந்து தானே சாக போகிற. பரவாயில்லடி, வந்தா உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தரேன், நீயும் கூடவே வந்து சேரு. நான் இல்லாத இந்த வேர்ல்டில் உனக்கு மட்டும் என்னடி வேலை அப்படின்னு உங்களை பேக்கில் இருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு அவன் லிப்பை பவுட் பண்ணிட்டே, ம் கொடு. நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க, அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். பெட்டில் போட்டுட்டு அப்படியே ஒரு மேக்கவுட் போகுது. அவன் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு, ஒயன், நான் இந்த நிமிஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. உங்களுக்கு ஷையாக இருக்குது. ஜிமன், நீ சொன்ன மாதிரி குரங்க விரட்டினதுக்கு நான் gift கொடுத்துட்டேன், போதுமா? இப்படியே நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வெளியில் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு மினியை பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வர அவன் பேசிக்கிட்டே வாயை திறக்க, இது லிஸ்ட்லி இல்லையே. ஜிமின் விசில் அடிக்க மங்கீஸ் வந்து நிற்கிது. டேய், இதுங்களை எதுக்குடா கூப்பிடுறேன், நீ அதுங்களோட லீடரா, இதுக்கும் சேர்த்து அனுபவிப்ப பாரு அப்படின்னு அவன் வாயிலே திணிக்க, ஏய் என்னடி இது? ஆ, நூடுல்ஸ் ஜிமன். நூடுல்ஸா? அதுக்குள்ளே ஏண்டி புளியை கரைச்சி ஊற்றி வச்சுருக்க? நீங்கள் திருன்னு அப்படியே முடிச்சுட்டே, ஆ, புளி உடம்புக்கு நல்லது, அதான் கொஞ்சம் தூக்கலாக போட்டேன், அடுத்த வாட்டி கம்மி பண்ணிக்கிறேன். எது, அடுத்த வாட்டியும் புளியை போட்டு நூடுல்ஸா? எதிரி சுட்டு சாக மாட்டேன்டி, நீ செய்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு. இல்லை இல்லை, மோந்து பார்த்தாலே செத்துருவேண்டி. நீங்கள் அப்படியே சேடாக நிற்க, சரிடி ஃபேஸ் அப்படி வைக்காத. அவன் ஒரு ஸ்பூன் எடுத்து திரும்ப வாயில் வச்சுட்டு, ம், இது நல்லா இருக்குடி, சூப்பராக இருக்குது. ஹோப்பி வருவான், உனக்கு வேறு எதனா வாங்கிட்டு வர சொல்கிறேன், ஏன்னா உனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாதுல. அவன் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டான்.
அவனையே பார்த்துட்டு இருக்கிற நீ ஏன் என்னடி இப்படி பார்க்குற? ஆ, கோவம் தான் உனக்கு ஜாஸ்தி. மற்றபடி நீ ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க ஜேகப் கார் உள்ளே வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. ஏய், எங்கடி ஓடுற? ஆ, இந்த ட்ரெஸ்ஸோட அவங்க முன்னாடி எப்படி அனுப்ப உடக்கேன அப்படின்ட்டு நீங்கள் ஓட ஜேகப் கூட சுவாவும் வந்திருப்பா. அவள் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. நீங்கள் அதில் ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற ஃப்ராகை போட்டு வரீங்க. ஜேகப் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் வா நம்ம அங்கே போய் பேசலாம் அப்படின்னு அந்த ஃபால்ஸ் கிட்ட அழைச்சிட்டு போகிறான். சொல்லு ஜேகப், கண்டுபிடிச்சிட்டியா? நம்ம எதிரி எவனாக இருந்தாலும் சொல்லு, என் கையாலே கொல்லணும். யாராக இருந்தாலும் கொன்றுவியா? ம், ஏன்? நம்ம கூட இருக்கிறவனா? நம்ம ஃப்ரெண்டா? இல்லை, ஆனால் உன்னால் அவனை கொல்ல முடியாது. டே, யாருன்னு சொல்லுடா, எவனாக இருந்தாலும் கொன்றுவேன். அப்படியா? ஜேகேவா இருந்தாலும் கொல்வியா? என்னது ஜேகேவா அப்படின்னு அவன் ஷாக்கா கேட்க, ஆமாம், ஜேகேவே தான். உன் அப்பா பிளட்டு உங்கள் 2 பேரோட உடம்புலையும் ஓடுதே, எப்படிடா கொல்லுவ? அவன்தான் செத்துட்டானேடா. அவன் பொழைச்சி நான் ஆடு இல்லை ஆட்டம் காட்டுற புலின்னு இத்தனை வருஷமா உனக்கே தெரியாமல் வளர்ந்துருக்கான். எப்படா பழிச்சான்? அவனையும் யூன் அம்மாவையும் மண்ணுக்குள்ளே நம்ம ஃபேமிலி புதைச்சது நீயும் நானும் கண்ணால் பார்த்தமேடா. அப்போது நான் போய் சொல்கிறேனா? இதை பாரு, ஜேகே பிக்க செல்ல காட்ட இவன் எப்படா ஜேகேன்னு சொல்கிற? அவன் கண்ணை நல்லா உத்துப்பாரு. யூனாண்டி மாதிரி ப்ரௌனாக இருக்கு. ஜிம்மின் அதை பார்க்குறான். அதை மட்டும் வச்சு நீ எப்படி சொல்கிற ஜேகேன்னு? கண்ணை நல்லா ஜூம் பண்ணி பாருடா. உனக்கும் அவனுக்கும் ஒரே மச்சம். கண்ணுக்குள்ளே உங்கள் டேடிக்கு இருக்கிற மாதிரியே இருக்கு பாரு. டே, இவன் ஜேகே தண்டா. அவன்தான், அவனே தான். அவன் எப்படி? அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போய்டும்டா. 40 இயர்ஸ் முன்னாடி ஜிமினோட ஃபேமிலி ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி. அதாவது அவங்க இங்கே இருக்கிற நம்ம ராஜ குடும்பம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதை போல தான். ஜிமின் தாத்தா ரொம்பவே கோல்டாக இருப்பார். ஜிமின் அப்பா கொஞ்சம் ப்ளே பாயாக இருப்பார். ஸோ அவருக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா அவரும் சரியாயிடுவார் அப்படின்னு ஜிமின் அம்மாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவரும் 1 இயர் நல்லா தான் இருந்தார். யூனை பார்க்குறதுக்கு முன்னாடி வர அவங்க ஃபாரினர், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கூட டூருக்காக கொரியாக்கு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அங்கேயே அவங்க அப்பா அம்மா ஸ்பாட் அவுட்டில் இறந்துருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் யூனை மட்டும் எப்படியோ காப்பாற்றிருப்பாங்க அந்த கிராமத்தில். ஸோ அங்கேருந்து அந்த கிராமத்துலேயே அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒன்றே யதார்த்தமாக ஜிமின் அப்பா யூனை மீட் பண்ண அவருக்கு பார்த்த உடனே யூனை பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவனா ஜிமின் அப்பா ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சிருப்பார். ஸோ ஒரே நேரத்துலேயே 2 பேருமே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஜிமின் அம்மா அங்கே வீட்லேயும், அதே நேரத்தில் இங்கே கிராமத்தில் யூனுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. டெலிவரி டைமும் வந்துருச்சு. ஜிமின் பிறக்கிற அதே நேரம் அதே நொடி ஜேகேவும் பிறக்கிறான். ஜிமின் பிறந்தது அந்த ஊரே மிச்ச எல்லாருமே கொண்டாடுறாங்க. பட் ஜேகே பிறந்ததை எல்லாருமே திட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு அப்பா யாருன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா ஜிமின் அப்பா சொல்லியிருப்பார், எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நான் அதை வீட்டில் சொல்லி சரி பண்ணுற வரைக்கும் நான் தான் அப்படின்னு நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு யூன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பார். ஸோ அதனால் ஜேகே அம்மா யாருக்கிட்டையுமே சொல்லாமையே இருப்பாங்க. அவங்க ரொம்ப இன்னோசென்ட்டாகவும் இருப்பாங்க. அதோட அவங்க ஜிமின் அப்பா மேலே ரொம்ப லவ்வும் வச்சுருந்ததால் அவரை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை. ஜேகேயுமே அப்பா எல்லாமே வளர ஆரம்பிக்கிறான். ஜிமின் ஃபேமிலி ரொம்ப ரிச்சான ஃபேமிலினால அவங்க இல்லாதவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு டே பண்ணிகிட்டு இருக்கப்ப அப்போ ஜேகே அம்மாவும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அது ஜேகே அப்பா வீடுன்னு அவங்களுக்கே தெரியாது. அங்கே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்கள ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. அதோட அவருக்கு 15 இயர்ஸில் ஒரு பையன் இருக்கான் ஜேகே மாதிரியே அப்படின்ட்டு அவங்க பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. நேராக போய் ஜிமின் அப்பாட்ட கேட்க அவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்கள உள்ள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜிமின் ஃபேமிலி எல்லாருமே அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. அதை யூனும் நம்பிட்டாங்க. இப்படி அவங்க எல்லாம் அங்கே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் ஜிமின் ஜேகோப்பும் அங்கே வரான். அப்போது ஜேகேவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஜேகேவும் ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அவனை கூட்டிகிட்டு இவங்க 3 பேருமே சேர்ந்து கார்டனில் விளையாட போயிட்டாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகே அம்மா ஏதோ கத்துற சவுண்டு கேக்குது. ஜேகே ஓடி வந்து பார்த்தா, ஜிமின் ஃபேமிலி அவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே போய் தடுக்க போறான். அவனுக்கும் அடி விழுது. ஜிமினும் ஜேஹோப்பும் வந்து பார்க்க, ஃபேமிலி அவங்கள அடிக்கிறத பார்த்துட்டு, இவ்ளோ நேரம் அவங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் அடி வாங்குறத பார்த்துட்டு அவங்களால தாங்க முடியல. அதனால அவங்க 2 பேருமே போய் அவங்கள தடுக்குறாங்க. அடிக்காதீங்க அப்படின்ற மாரி. ஆனா, அவங்க எதையுமே கேட்கல. அப்போ யூன் பார்த்துட்டு, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நானும் என் பையனும் எங்கேயாவது கண் காணாத பிளேஸ்க்கு போய் நாங்க அங்க இருந்துடுறோம். நான் இத பத்தி எதுவுமே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எங்களோட உயிரோட விட்டா போதும். என் பையனை விட்டுருங்க. அடிக்காதீங்க. அவன் சின்ன பையன், பாவம். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆ, இப்போ நீ இப்படி சொல்லுவ. அப்புறம் உன்னோட மகனை கூட்டிட்டு வந்து, இவர் தான் உன்னோட அப்பான்னு வந்து நிப்ப. என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் லெவல் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவங்க இவனோட முடிய பிடிச்சி, ஏய், இவனெல்லாம் எங்க வீட்டு வாரிசா ஏத்துக்கவே முடியாது. ஒரு காலமும் அதெல்லாம் நடக்காது. விடுங்க, வலிக்குது. அவங்க இவன் முடிய அப்படியே பின்னாடி பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த வால்ல நல்லா ஒரு அடி அடிக்கிறாங்க. அவங்க மண்டை உடைஞ்சி லைட்டா பிளட் அப்படியே வெளியில வருது. ஜிமின் ஜேஹோப்லாம் பயத்துல அலற, அவங்க ஜிமின் அப்பாவை அடைச்சி வச்சிருக்கிற ரூம்ல இவங்களையும் வச்சு லாக் பண்றாங்க. கார்டன்ல குழி தோண்டி மயக்கத்துல கடந்த ஜேகேவையும் அவன் அம்மாவையும் மண்ணுல புதைச்சிட்டாங்க. இத ஜிமினும் ஜேஹோப்பும் பாக்குறாங்க. பட் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஜிமினும் அவங்க ஃபேமிலி மேல கேஸ் போடுறான். ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் பணம் இருக்கிறதுனால அந்த பணத்தை வச்சு எல்லார் வாயும் அடைச்சிடுறாங்க. ஒரு ஃபேமிலியை கொண்டுட்டு சந்தோஷமா வாழ்ற அவங்க ஃபேமிலியை பார்த்து இவங்க 2 பேருமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஜேகே இறந்து போனதா நினைச்சிட்டு இருக்கிற அந்த நாள்ல இந்த ஃபாரஸ்ட்ல உள்ள இந்த வில்லால தான் வந்து இருப்பான், அவன் மன அமைதிக்காக. ஆனா இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஜேகேவும் அவன் அம்மாவையும் மண்ணுல புதைச்சிட்டு போக அன்னைக்கு ரொம்ப மழை, செம்ம மழை வெளுத்து வாங்குது. ஜேகேவை புதைச்ச இடத்துல மண்ணை அரிச்சு அவன் மூச்சு விட கேப் கிடைக்குது. காலையில அங்க வந்த தோட்டக்காரன் மண்ணை பதப்படுத்த அவன் கையில நடுவுல ஜேகே கை தென்பட பதறி யாருக்குமே தெரியாம அந்த குழிய ஓபன் பண்ணி பார்க்க ஜேகே மட்டும் உயிரோட இருந்தான். அவரு ஜேகே அம்மாவை அங்கேயே புதைச்சிட்டு ஜேகேவை மட்டும் யாருக்குமே தெரியாம தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க உயிர் பழிச்சிட்டான். ஜேகே தோட்டக்காரன் அவன் வீட்லயே கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகே ரொம்பவே தன்னை ஸ்ட்ராங்கா மாத்திக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஜிமின் ஃபேமிலியில உள்ள அவங்க அம்மாவை கொண்ட ஒவ்வொருத்தரையுமே தேடி தேடி போய் கொலை பண்ண ஆரம்பிச்சான். ஜிமினும் ஜேகப்பும் தனக்கான ஒரு உறவுன்னு நினைச்சிட்டு அவங்கள விட்டுட்டான். அவன் சிஸ்டர் சுவாவை ஸ்கூல்ல போய் மறைஞ்சு நின்று பார்ப்பான். இப்படியே அவனுக்கும் டேஸ் போக அவனுக்கும் ஒரு உறவு வந்துச்சு. பாலைவனமா போன ஜேகே லைஃப்ல பனித்துளியா வந்தா லாரா. அவ ஒரு ஆர்கனைஸ்ல வளர்ந்தவ தான். அவளுக்குன்னு யாருமே கிடையாது. லாரா ஒரு ப்ராஜெக்ட்காக ஜேகே இருக்கிற பிளேஸ்க்கு வர அவனை பார்த்த அடுத்த செகண்டே அவன் மேல லெவல விழுந்துட்டா. ஜேகே விலகி விலகி போக லாரா துரத்தி துரத்தி லவ் பண்ண ஆரம்பிச்சா. அவ ரொம்பவே கியூட்டா இருப்பா. துருன்னு எப்பவும் ஏதாவது பண்ணி ஜேகேவை சிரிக்க வைப்பா. ஸ்மைலே மறந்து போன ஜேகேக்கு லாரா எதனா இந்த மாதிரி பண்றப்பதான் அவனும் சிரிப்பான். கொஞ்சம் கொஞ்சமா லாரா மேல ஜேகேக்கும் லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால லாரா கிட்ட லவ் சொல்லிடலான்னு ஒன்றே நினைச்சிட்டு அவன் ஆர்பனேஜ் போக அங்க போய் லாரா நேம் எல்லாம் சொல்லி கேட்க அவங்க லாரா இறந்துட்டதா சொல்றாங்க. அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன்னா நேத்து வரை அவங்க கூட பேசிட்டு இருந்த லாரா இன்னைக்கு இல்ல அப்படின்றப்ப அவன் ஷாக்காயி அவங்க கிட்ட, ஏன் என்னாச்சு, அவன் நல்லா தானே இருந்தா, நேத்து கூட நான் பேசிட்டு போனேனே அப்படின்ற மாதிரி அவனும் விசாரிக்கிறான். அவங்க ஒண்ணுமே சொல்லாம, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அது எங்களுக்கு சொல்லல, அதனாலயே அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுறாங்க. தனக்கான ஒரு புது லைஃப் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஜேகேக்கு இதை அவனால ஏத்துக்கவே முடியல. அவன் எப்படி இருந்தா, இப்படி நேத்து வரை என்கிட்ட நல்லா தானே பேசினா, இவங்க ஏதோ மறைக்கிறாங்க, இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஜேகே கண்டுபிடி. ஐயோ, அவனால அதை பொறுத்துக்கவே முடியல. அவன் வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்த ஜாமாவை எல்லாத்தையும் உடைச்சு தள்ளுறான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்குன்னு ஒரு லைஃப் வரப்போகுதுன்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு அங்க போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் இதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு அப்படியே தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஜிமினோட ஃப்ரெண்டு சிக்கிறான். ஜிமினோட ஃப்ரெண்ட் யாங்ஜே, அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதனால அவன் எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நினைச்சிட்டு, அதனாலேயே அவன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸா இருந்தான்.
யாங்ஜே இந்த மெடிக்கல் ஃபீல்டுலயே வேக்சின் டெவலப்மெண்ட்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான். நல்லா போன அவன் லைஃப்ல பேராசை வர தனியா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண நினைக்க அவன் ஜிமின் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். ஜிமினும் ஃப்ரெண்டின் மேல உள்ள நம்பிக்கையினால எதுவுமே கேள்வி கேட்காம அவன் என்னெல்லாம் கேட்குறானோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு அவனுக்கு பணமும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். அதனால யாங்ஜே அவனோட ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல ஜிமினை ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறான். அவனோட எல்லாத்துலேயும் ஜிமினுக்கும் பங்கு உண்டுன்னு சொன்ன அவன் துரோகத்துலேயும் ஜிமினியும் பங்கு சேர்த்துட்டான். சேர்மன் ஜிமின் அவனுக்கு கீழே ஒர்க்கிங் பார்ட்னராக தான் யாங்ஜே அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணான். இதுக்கு இடையில தான் ஜிமின்கிட்ட சொல்லி அவன் சிஸ்டர் சுவாவையும் மேரேஜ் பண்ணியிருப்பான். மேரேஜ் பண்ண அவன் சுவா கிட்ட நியூ ரிசர்ச் பண்ணுறேன் அது இதுன்ட்டு அதில் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் அதுக்கப்புறம் என்ன நியூவாக மெடிசன் கண்டுபிடிச்சாலும் சேர்மனாக இருக்கிறதுனால ஜிமின் பேரில் தான் ரிப்போர்ட் வரும். பொதுவாக அனிமல்ஸை தான் மெடிசன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் யாங்ஜே ஆர்கனைஜில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க யாருமே இல்லாத அனாதை இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவான். அதில் ஏதாவது தப்புன்னா அவங்க இறந்துட்டா கூட அவங்கக்கிட்ட மணியை கொடுத்து சரி பண்ணிடுவான். பீப்புள்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணால் தான் அது அக்யூரேட்டாக தெரியும். அது சக்ஸஸ் ஆன உடனே அது ரெடி பண்ணி பணமாக்கிடலான்னு நினச்சான். அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஜிமின் இருக்கிற தைரியம் அதோட அவன் சீக்கிரமாகவே ஃபேம் ஆயிட்டான். அதனாலேயே அவனுக்கு ரொம்பவே வெறியேற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் அவன் லாரா இருந்த ஆர்பனேஜில் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி இருப்பான். அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதனால அங்கே இருக்கிறவங்க லாராவை அங்கே அனுப்பி வச்சுருப்பாங்க. அது வெறும் கவர்மெண்ட் போடும் நியூட்ரின் இன்ஜெக்ஷன் தான் சொல்லி அவளை அனுப்பியிருப்பாங்க. அவளுமே அந்த இன்ஜெக்ஷனை போட்டிருந்திருப்பா. அதுக்கப்புறம் அது ராங்காக ஒர்க் ஆக அதே இடத்துல அவள் ஃபிக்ஸ் வந்து இறந்தும் போயிட்டா. அவள் நேச்சுரலாக ஃபிக்ஸ் வந்து இறந்த மாதிரி காட்டிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே ஜிமினுக்கு தெரியாது. ஜே ஆர்பனேஜில் பல மில்லியன் பேரம் பேசி ஜிமின் கிட்ட ஏதேதோ காரணம்லாம் சொல்லி அவன் மூலியமாகவே பணம் கொடுத்துறான். அதனாலேயே எவிடன்ஸ் எல்லாத்துலேயுமே ஜிமின் நேம் தான் இருக்குது. பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ன்ற மாதிரி கடைசியாக யாங்ஜே ஜேகே கிட்ட மாட்டிக்கிட்டான். ஜிமின் தான் எல்லாமேன்னு அவன் கை காட்டி விட அதுக்கான எவிடன்ஸையும் எல்லாத்தையும் காட்ட ஜேகேக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் ஜிமின் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அவனும் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நான் லாரா இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறேனோ உன்னையும் நிம்மதி இல்லாமல் செய்வேன் அவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே முதல்ல அவனுக்கு ஹெல்ப்பாக இருந்த யாங்ஜேவை பனிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜேகே காலில் பார்த்து ஷூட் பண்ணுறான். பின்னாடி ஒரு பொண்ணோட அலற சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்க ஸ்கூல் யூனிஃபார்மில் நீங்கள் நிற்கிறீங்க. 10th டியூஷன் முடிச்சுட்டு வந்த நீங்கள் இவங்க 2 பேருமே சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்க ஜேகே கண்ணால் ஷூட் பண்ணதும் நீங்கள் பயந்து போய் அலறிட்டீங்க. நீங்கள் ஷூட் பண்ணவனை நல்லா பார்க்குறீங்க. அவனோட ஐஸ் மட்டும் உங்களுக்கு நல்லாவே மனசில் பதிஞ்சிருச்சு. நீங்கள் பயத்தில் பேகை போட்டுட்டு ஓட ஜேகே பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே துரத்திட்டு வர நீங்கள் பஸ்ஸில் அடிபட்டு கீழே விழுறீங்க. அங்கே உள்ளவங்க ஓடி வர ஜேகே பார்க்குறான். லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் யாங்ஜேவை பார்க்க போகிறான். அங்கே யாங்ஜேவை பார்க்குறப்ப அவனுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவன் நெஞ்சிலேயே புல்லட் இருக்குது. ஏன்னா இவன் காலில் தானே சுட்டான். அவன் நம்ம காலில் சுட்டோம், இவனை சுட்டது யார் அப்படின்னு பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக சரி இவனால் யாரோ ஏமாந்துருக்காங்க போல், நம்மள மாதிரி யாரோ அவங்க தான் ஷூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாங்ஜேவை எடுத்து அவன் அங்கே இருக்கிற பக்கத்தில் உள்ள ஒரு பில்டிங்கில் போட்டுட்டு அப்படியே வந்துடுவான். ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஏன்னா சுவாக்காக தான் அவன் யாங்ஜேவை காலில் ஷூட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஜேகே மேரேஜ் பண்ணாமே வாழ ஆரம்பிச்சிட்டான். தன்னோட காதலை சொல்லாத காதலிக்காக தன்னோட மனசில் வாழும் லாராக்காக பழிவாங்க நினச்சான். அதனால அவன் ஜிமினை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் தான் உங்களை பார்த்தது அந்த பாரில். ஜிமின் உங்களை பார்த்ததை வச்சே அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் உங்களை வச்சே அவன் காய் நகர்த்த ஆரம்பித்தான். ஆடும்புலி கூட்டத்தில் சிங்கமும் புலியும் நேருக்கு நேர் போட்டியிட போகுது. ஜெயிக்க போகிறது யாரு? இவங்க நடுவில் மாட்டிக்கிட்டு நிற்கிற உங்கள் நிலைமை என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமே போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, பாய்.